இந்த ஊர் சிட்டுக்குருவி பார்த்திங்களா எப்படியும் இந்த வலையில் மாட்டிக்கிச்சிங்க பாவம். நாம் ப்ரீடிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சேவல் பார்த்திங்களா எல்லா பொட்டைக்கும் போட்டு முடிச்சாச்சுங்க. மறுபடியும் பொட்டைங்க முட்டைக்கு வந்தால் அதே சேவலை மறுபடியும் ப்ரீடிங்க்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க வேறு சேவல் பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு மச்சான் வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல பார்த்திங்களா பக்கத்து வீட்டில் வந்து பூச்செடி நிறையா வச்சுருந்தாங்க. அதை கோழி கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா மீன் வலையை கட்டி விட்டுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஊர் சிட்டுக்குருவி ஒன்று மாட்டிகிட்டு இருந்ததுங்க. இதை நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு ஊர் சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர்த்துக்கு சண்டை சேவல் வளர்க்குறது பிடிக்குன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நாம் ப்ரீடிங்காக பார்த்திங்களா மச்சாங்கிட்டேருந்து கோழி கருப்பில் ஒரு சேவல் பிடிச்சிக்கிட்டு பார்த்திங்களா இந்த குருவியும் வலையிலேருந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர்த்து வீட்டில் சண்டை சேவல் வளர்க்குறீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சேவல் வளர்க்குறது பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.